நமக்கு பிடிச்ச டீச்சர் அவங்கள எப்படிங்க மறக்க முடியும்? ஸ்கூல் காலேஜ்னு ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்க. இதோ சொன்னோடனே அவங்க பேர் ஞாபகம் வந்ததில்ல, மறக்காம அப்படியே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. அவங்க யாரா வேணா இருக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கலாம், 6thலேருந்து 12th வரைக்கும் இருக்கலாம், காலேஜ் டீச்சராக இருக்கலாம், இல்லை பால்வாடியில் இருக்க டீச்சராக கூட இருக்கலாம். ஆனால் அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்குதுன்னு கேட்டாலாம் சொல்ல தெரியாது. அவங்க கிளாஸுக்கு வந்துட்டா மட்டும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கவனிப்போம். நம்மக்கிட்ட நல்லா சிரித்து பேசுகிற டீச்சர் கூட ஒரு சில பேர் நமக்கு பிடிக்காது. ஆனால் நமக்கு பிடிச்ச டீச்சர் நம்மளை அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே இருந்தால் கூட அவங்கள தான் நமக்கு பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்மளை திட்டுற அடிக்கிற உரிமை அவங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கும். மற்றவங்க யாராச்சும் நம்மளை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுருன்னு கோவம் வந்துடும். ஆனால் இவங்க நம்மளை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம். இவங்க கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருந்திருப்போங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நமக்கு பிடிச்ச டீச்சர் கிட்ட இருந்தால் நம்ம கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். டீச்சர்ஸ் டே அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது நல்ல கிஃப்டை வாங்கி தருவோம். ஃபேர்வெல் டேன்னு ஏதாவது வந்துச்சுன்னா அவங்கள விழுந்து விழுந்து கவனிப்போம். ஏதாவது ஒரு விஷயம்னாலும் நம்ம டீச்சர் நம்ம மிஸ்ஸுன்னு எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்காம பேசுவோம். பிடி பீரியடை விட இவங்க பீரியடில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடைசியாக ஸ்கூல் காலேஜ்லேருந்து அவங்கள விட்டு பிரியிறோன்னு நினைக்கும் போதோ, இல்லை அவங்க வேறு ஏதாச்சும் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க அப்படின்னும் போதோ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எப்படியாவது அவங்க நம்பரை வாங்கி வச்சுப்போம். அவங்கக்கிட்ட அடிக்கடி பேசிட்டா தான் நமக்கு நிம்மதியாக ஆறுதலாக இருக்கும். ஆக மொத்தத்தில் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த டீச்சர் எல்லாம் நம்மளுடைய அம்மா அப்பா மாதிரி, நம்மளுடைய உறவுகள் மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்போங்க. இந்த ஆசிரியர்கள்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில் கிடைச்சது எல்லாருக்கான வரம் தாங்க. இந்த பிடிச்ச ஆசிரியர்களை என்றைக்குமே வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. அடிக்கடி அவங்கக்கிட்ட முடிஞ்ச ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க.